ஏன்டா ஏன் போடா போ போய் சொல்லடா டேய் டேய் போடா நான் இப்படி போறேன்டா டேய் போடா. ஹலோ கைஸ், நம்ம பார்க்கக்கூடிய சில மூவிஸில் அந்த சைக்கோட்டிக் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு கேரக்டர்ஸ் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் ஒன்று நம்ம ரொம்ப ஹார்ன் பண்ணியிருக்கும், எமோஷனலி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நம்மளால் மறக்கவும் மன்னிக்கவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 சைக்கோட்டிக் கேரக்டர்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக நினச்சிங்க இருக்கும். அண்ட் திஸ் லேசர் யூவர் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பிளேஸ் இந்த வீடியோ கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்து ஒன்று கிரைம்ஸில் இல்லை சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸாக தான் இருக்கும். ஸோ இதில் என்னோட பர்சனல் ஃபேவரட் எடுத்துட்டு அதில் அந்த சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் அந்த மூவிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் இருக்கிற மூவி 2007 சேர்ந்த சத்தம் போடாது. இந்த படத்தை கண்டிப்பாக நிறைய பார்த்துருப்பீங்க, கேடிவியில் அடிக்கடி போடுவாங்க. ஸோ ஒரு ஹீரோ வந்து பிருத்திவிராஜ்குமார் அண்ட் வில்லனா நிதின் சத்யா பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தில் கதை நான் நிதின் சத்யா கேரக்டர் வந்து பானுங்கிற ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பானுக்கு தெரிய வருது இவர் வந்து ஒரு ரொம்ப குடிகாரரு, நான் குடிக்கிறதுனால இவருக்கு இம்பார்ட்டண்ட்டாகவும் மாறிட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து வில்லன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இது தாங்க முடியாத ஹீரோ வந்து அவங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு பிருத்திவிராஜ் கூட திரும்ப சேர்ந்து அவங்க கூட ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணலாம்னு நினைக்கிற சமயத்தில் வில்லன் அதை பார்த்து புறம் பார்த்து கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போய் ஒரு மிகப்பெரிய நாடகமே ஆறி அந்த ஹீரோயினை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற அந்த படத்தில் கதையாக போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து நிதின் சத்யா கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பயங்கரமான சைக்கோபாத், ஒரு ஆல்கஹாலிக் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு சைக்கோபாத்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட போய் நீங்கள் ஒரு வாரம் பழகினீங்கன்னா ரொம்ப நல்லவன், சச் அ கிரேட் பர்சன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு செகண்டில் பர்ஸ்ட் ஆகி ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு விஷயம் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு லேமான ஒரு ரைடிங் அந்த கேரக்டருக்கு வந்திருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து நிதின் சத்யாவும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சடலாக ப்ளே பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. ஆப்போசிட்டில் பிருத்திவிராஜ்குமார் நடிச்சிட்டு போய் அவருக்கு ஈக்குவலாக ஒரு நடிச்சு நல்லாவே கொடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ டைம் கிடைச்ச இந்த படத்தை ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க, படமும் நல்லாவே தான் இருக்கும். அண்ட் கேரக்டருமே உண்மையுமே ஒரு வெறுப்பத்து கூட ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும். டைம் கிடைச்சு செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த் இருக்கிறது 2022 சேர்ந்த நானே வருவேன். ஸோ அதில் வந்து இந்த கதிர் கேரக்டர் நான் சொல்கிறேன். அந்த கதிர் கேரக்டர் சின்ன வயசுலேருந்து ஒரு சைக்கோவாக தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுலேயே அந்த கூட பிறந்தவனை ஒரு பெட்டிக்குள்ள பூட்டி வைக்கிறது, செல்வராகவனை கொல்றது, பக்கத்து வீட்டு பொண்ணு மேலே நெருப்பு பொருத்தி போடுறது, அப்பாவை கொல்றதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ஒரு மிகப்பெரிய சைக்கோவாக இருந்திருப்பாங்க. இவனை பார்த்து பயந்து இவனை ஒரு இடத்துல தனியாக விட்டு அவங்க அம்மா பையனை கூட்டு ஓடி போவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரக்டர் தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வளர்ந்ததுக்கப்புறம் இவன் நார்மலாக தான் இருக்க மாட்டான். இவன் வளர்ந்ததுக்கப்புறம் இவன் மேலே ஒரு 3 பேர் கோக் 10 பாட்டில் ஃபன்னாக தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு டின் பாட்டிலுக்காக 3 பேர் காட்டுக்குள்ளே ஓட விட்டு துரத்தி கொடூரமாக கொல்லுவான். அதே மாதிரி ஒரு குழப்பத்திலையும் ஒரு கோவத்திலையும் தான் ஃபேமிலியே கொள்கிற மாதிரி காட்டி இருந்திருப்பாங்க. ஸோ இவன் வந்து யாருக்குமே நல்லவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி படத்தை கொட்டியிருப்பாங்க. அண்ட் இதில் எனக்கு இன்னும் பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு சைக்கோ, அதுக்கு ரீசன் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ரைட் பண்ணி கொண்டு போயிருந்திருப்பாங்க. அது உண்மையாக நல்லாவே இருந்திருக்கும். பட் இந்த படம் மொத்தமாக எடுத்திங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் வாட்ச் ஃபிலிம் தான். ஆனால் அந்த கேரக்டரோட ரைட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் ஒரு சைக்காலஜி கேரக்டருக்கு எந்த மாதிரியான ரைட்டிங் இருக்கணுமோ அது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். டைம் கிடைச்சிங்கன்னா ஃபுல் படம் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைனா இந்த கேரக்டரோட அந்த ஆர்க்கை மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் தேர்ட் இருக்கிறது 2014 சேர்ந்த நடுநிசி நாய்கள். ஸோ இந்த படம் வந்து நம்ம ஜேவிஎம் படம். ஸோ இந்த படத்தில் கதை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீரன்ற ஒரு கேரக்டர் இருப்பான். அந்த கேரக்டர் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவால் செக்ஸுவலி சைல்டு அபியூஸ் ஆகப்படுவான். ஸோ அங்கிருந்து அவனை காப்பாற்றி ஒரு லேடி வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேயுமே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வளர ஒரு மிகப்பெரிய ப்ரூட்டலான சைக்கோட்டிக் கில்லராக மாறிடுவான். அண்ட் அவனோட ஒப்சஷனாக செக்ஸ் அண்ட் மர்டர் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு பொண்ணை கடத்தி அவனுக்கு வேணுங்கிறத முடிச்சுட்டு அவன் அந்த பொண்ணை கொண்டு தூக்கி போட்டுருவான். ஸோ போலீஸும் அவனை ரொம்ப திட்டிட்டு இருப்பாங்க. அந்த கதையில் அவனை லேட்டஸ்ட்டாக அவனோட பிரேமா மாற்றவங்க தான் சமீரா ரெட்டி. ஸோ இந்த சமீரா ரெட்டி கேரக்டர் வந்து அவன் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து நான் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கிரஷ் நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த கேரக்டர் கிட்ட தான் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, போலீஸ் இந்த கேரக்டர் பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த கதை மூவ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த கேரக்டரோட ரைட்டிங்லாம் அந்த சைக்கோட்டிக் எந்த அளவுக்கு முத்தி போயிருக்குன்னா, மீனாட்சி அம்மன் சொல்லி ஒரு கேரக்டர் அந்த படத்தில் வரும், அவங்க தான் தூக்கி வளர்ப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் இறந்து போயிடும். பட் ஸ்டில் அந்த கேரக்டர் இறக்கல, அந்த கேரக்டர் தினமும் அது கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், அந்த கேரக்டர் என் கூட தான் பேசிக்கிட்டு தான் இருக்குது தினமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அந்த அளவுக்கு உனக்கு முத்தி போயிரு பைத்தியம் இல்லை சைக்கோபாத் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நாளுக்கு நாள் அவன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான சைக்கோபாத்தா மாறுவான். லிட்டலி இந்த படம் ஏன் சில பேருக்கு பிடிக்காது அப்படின்னா, அந்த படம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அந்த படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப டிஸ்டர்பிங்காக எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கிற வாய்ப்புகள் கம்மி தான். நிறைய கிரைம் த்ரில்லர்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிற வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே, இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது 2006 ரிலீஸ் அந்த வேட்டையாடு விளையாடு. ஸோ அதில் கூட அந்த 2 டாக்டர்ஸ் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு சைக்கோபாத் எவ்வளோ மோசமானவங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அவங்க கூட ஒரு டாக்டர், அதாவது நம்ம பாடியை பற்றி டாப் டு பாட்டம் தெளிவாக படிச்சுட்டு வரக்கூடிய ஒருத்தர் சேர்ந்தான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு டெட்லி காம்போவாக இருக்க முடியும் வச்சு பாருங்க. அந்த அளவுக்கு காம்போ தான் அந்த ரெண்டுமே. லிட்டரலி அவனுக்கு 2 பேரும் ஷிஃப்ட் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஷிஃப்ட் போட்டு கொலை பண்ணிட்டு இருப்பானுங்க. அமெரிக்காவில் கொஞ்ச நாள் கொலை, இந்தியாவில் கொஞ்ச நாள் கொலைன்னு சொல்லி ஷிஃப்ட் போட்டு கொலை பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த அளவுக்கு உனக்கு சைக்கோட்டிக் முத்தி போயிருக்கும். எந்த அளவுக்கு உனக்கு சைக்கோன்ஸ்னா ஒரு ஊரில் வந்து ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஒரு சீனில் பேசுவானுங்க. அடுத்த சீனில் கடத்திட்டு போய் கொலையும் பண்ணுவானுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சைக்கோட்டிக்காக இருப்பாங்க அண்ட் செக்ஷுவலி அடிக்டாகவும் இருப்பானுங்க இவனுக்கு. அதுக்கு ரீசன்ஸாக சம் பாயிண்ட்ஸ் தான் ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன்ஸாக இருந்துச்சுன்னா எங்களுக்குள்ள சைக்கோபாத் தெரிஞ்சு அது தூண்டி விட்டது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ்காரன் பண்ண சம்பவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதை என்கிட்ட கூட எப்படி சொல்றதுன்னு காத்து தரேன். இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி நம்ம சில பேருக்கு வந்து இந்த கிரிக்கெட் விளையாடுறது ஹாபியாக இருக்கும், புக் படிக்கிறது ஹாபியாக இருக்கும், அந்த மாதிரி இவங்களுக்கு கொலை பண்ணுறது ஒரு ஹாபியாக இருக்க மாதிரி எட் பண்ணியிருப்பாங்க. இந்த சில உண்மை நல்லா இருக்கும். ஸோ அந்த படம் பார்க்காம கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் செக் பண்ணி யார்கிட்ட விளையாடுறீங்க? ஓகே, ஃபைனலி ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ் பண்ணுறீங்க, பெரிய கமிஷன் விஷயம்னால அதான் 2018 ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபைனஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவியாக இருக்கக்கூடிய ராட்சசன். ஸோ இன்றைக்குமே எந்த ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி வந்தாலும் இந்த அளவுக்கு இருக்காப்பா அப்படின்னு கேட்குறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த படம் இன்னைக்கு நின்று பேசுறது காரணம் இந்த படத்தோட வில்லனாக கூட கிறிஸ்டோஃபர். ஸோ அந்த கிறிஸ்டோஃபர் கேரக்டர் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படத்தில் 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்தில் 30 to 40 நிமிஷம் ரன் டைம் தான் அந்த கேரக்டருக்கு ஃப்ளாஷ்பேக்கோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த கேரக்டர் இன்னுமே நம்ம மைண்டில் இம்பாக்டாக இருக்குல்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மிகப்பெரிய ட்ராமாட்டிஸ்குள்ள இம்போர்ட் ஆகியிருந்திருப்பான். ஒரு ஸ்கூலே ஒன்றா சேர்ந்து அவனை புள்ளி பண்ணும். ஆனால் அந்த விஷயத்தில் அவனோட தப்பு எதுவுமே இல்லைனாலுமே கூட அதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அவனை ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க. அவனை ஒரு ஏளனமாக பார்க்குறது, ஒரு விஷயமா பார்க்குற மாதிரி அவனை ரொம்ப பாதிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவன் கொலை பண்ணிட்டு வெளியே வரும்போது அவனை பார்த்து எல்லாரும் பயப்படும் போது அது கொடுக்குற கிக்கில் அந்த கொலை பண்ணும்போது அதில் கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அடிமையாயிருவான். ஸோ அதை அவன் ஒரு சைக்கோவை மாற்றி தொடர் கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக மாற்றி விட்டுரும். அவனோட சமநிலை மனசை உடைக்கணும். அவனை பற்றி எந்த நியூஸும் எந்த விதமான மீடியாவில் பப்ளிஷ் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு ஸ்பான்டனியஸான ரைட்டிங்காகவும் ஒரு கன்வின்சிங் அண்ட் ஆசம் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எல்லா விஷயமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த படம் இன்றைக்குமே நின்று பேசுது. இதில் டேரக்டருங்கிறத தாண்டி எல்லாருமே அவங்களோட வாக்கை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்டோஃபர் கொடுத்த லுக்கு யார் அதை அந்த மாதிரி டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல, அது ஒரு பிரில்லியன்டான ஒர்க்குன்னு சொல்லலாம். அதனாலே இந்த கேரக்டர் இன்னும் நின்று பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்டில் நோ இந்த படத்தையும் கண்டிப்பாக யாரும் பார்க்காம இருக்க மாட்டீங்க. ஒருவேளை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இருக்கும். அதான் நமக்கு சவால். ஓகே, வீடியோட ஃபைனல் கொண்டு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்டரில் இதெல்லாம் என்னோட ஆர்டர்ஸ் இந்த லிஸ்ட்டில். ஸோ இந்த லிஸ்ட்டை மொத்தமாக எடுத்து உங்களோட ஆர்டர் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லிப்பாங்க. இதை பற்றி இந்த வீடியோஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய சைக்கோட்டிக் கேரக்டர் பார்த்துருக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர் கண்டிப்பாக சொல்லிப்பாங்க. பிகாஸ் நானே தேடும்போது 10-15 கேரக்டர் கிடச்சிது. அது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு போங்க. சொன்னரா நான் பார்ட் 2 ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோஸ் பற்றி தாட்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி அதையும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுவாங்க. அடுத்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். அண்ட் வழக்கமாக எப்பயுமே சொல்கிறதா இதே மாதிரி இன்னொரு டிஸ்கவரி சந்திக்கிறேன். அந்த ரிலேஷன் ரிவர்ஸ் ஆஃப்டா பாய். பொத்தினி நில்லைய ஓரமா உஜால அவ எடுத்து உச்சியில ஊச்சின்னு இருப்பான் போல.